சூப்பரான சாஃப்டான ப்ரெட்டுங்க. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல், எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸில் 100 ml ஆஃப் வார்மான மில்க் எடுத்துக்கிறேங்க. கை பொறுக்கிற சூடு. அதில் 50 கிராம்ஸ் பட்டர் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேங்க. இது ஒரு 500 கிராம் போல் எடுத்திருக்கேன். இது ஈஸ்ட்டுங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி கூட சர்க்கரை சேர்த்து ஈஸ்ட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். இது இப்போ நம்ம மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற தண்ணி நீங்கள் கை உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா சுடக்கூடாது, லைட்டாக தான் சுடு இருக்கணும். நல்லா இதில் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டர் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மில்க் ரூம் டெம்பரேச்சருக்கு கம்ப்ளீட்டாக விடணுங்க. அப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா கை வச்சு நல்லா நீட் பண்ணி விடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட் நல்லா ஒரு லூஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். போக போக தாங்க நல்லா டைட்டாகும். அதுக்குன்னு ஓவர் டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க மாவு. நல்லா கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியே பிசைங்க. அப்போ தான் சூப்பராக சாஃப்டாக வரும் ப்ரெட். மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போல் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம ப்ரூஃபிங்க்கு ஒரு 1 hour போல் 40 to 60 minutes விட்டு எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு. ஒரு டிஷ்ஷும் ஒன்று கொடுத்துக்கலாம். சூப்பர் சாஃப்டாக இருக்குது. திரும்பி இதை நல்லா பிசையுங்க. நல்லா சாஃப்டாக வர மாதிரி. ரொம்ப ஹார்டாக பிசைகிறா நல்லா ரொம்ப போட்டு திக்காக போட்டு அடித்து பிசையாதீங்க. நல்லா சாஃப்டாக ஜென்டலாக பிசைய ஆரம்பிங்க. நல்லா 2 கையை வச்சு நல்லா இழுத்து மாவை பிசையணுங்க. அப்போ சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் நல்லா. இதில் நான் ஒரு 50 கிராம்ஸ் போல் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் இல்லைன்னா ஆயிலும் சேர்த்துக்கலாம், எண்ணெய். இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டர் உள்ளே சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பயங்கர சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மாவை நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த டின்னில் சேர்த்துக்கிறேங்க. பட்டரை நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த டின்குள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 30 minutes போல் அப்படியே விட்டுறேங்க ப்ரூஃபிங்க்காக. 20 to 30 minutes ஆகும் ப்ரூஃபிங்க்கு. இங்கே ஒரு பன்னும் செஞ்சுருக்கேன் நான். ஓடிஜிலங்க 170 degree செல்சியஸில் 45 to 50 minutes வச்சு எடுத்துக்கிறேன். மேலே பட்டரை ப்ரஷ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சாஃப்டான பன்னும் ப்ரெட்டும் தயாராகிடுச்சு. வீட்லேயே மில்க் ப்ரெட்டு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம்.